ஹலோ டிஎஸ். இப்போ நான் பிடபிள்யூடி ப்ராக்டிக்கலில் ரன்னிங் அக்கௌண்ட் எடுக்க போகிறேன், செகண்ட் சம். ஓகே, இப்போ நான் இந்த சம் ஃபுல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மையும் போடும்போது ரொம்ப டைம் ஆகுது. அதனால் அப்படி ஒரு பார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டட், இந்த பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எர்த் ஒர்க் இன் எக்ஸ்கவேஷன் வந்துட்டு 6 lakhs CFT அட் 300 பெர் 0 CFT அப்படின்னு. 0 CFTனா 1000ன்னு அர்த்தம். அதாவது 1000 CFTக்கு 300 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிரிக் மேஷனரி இன் சிமெண்ட் வந்து 30,000 CFT 1200 ரூபா பெர் சிஎஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. 1% தான் கொடுத்துருக்காங்க, அதாவது பர்சன்டேஜ் மட்டும் போட்டிருக்காங்க. இப்படி போட்டால் 100ன்னு அர்த்தம். 100 CFT வந்து 1200 ரூபான்னு அர்த்தம். ஸ்டோன் ஃப்ளோரிங் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சம்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டவுட்னா எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சம்மை பார்த்துட்டு வந்து செகண்ட் சம் பாருங்கள். அதனால தான் இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு சம்லேயே போட்டனால திரும்பி சொல்ல வேணாம் சொல்லிட்டு தான் நான் இப்படி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸ்டோன் ஃப்ளோரிங் வந்து 10,000 CFT 2200 ரூபாய் பெர் பர்சன்டேஜ் CFT கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா 100ன்னு அர்த்தம். அப்போது 100 CFT வந்து 2200 ரூபான்னு அர்த்தம். அப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் வந்து 50,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டடுக்கு இது வரைக்கும் போதும். இப்போ இந்த முதல்ல இந்த டேப்லெட் காலத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த டேப்லெட் காலம் இப்படி போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்படி ஒரு லைனாக ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல ஒரு இதாக சால்வ் பண்ணுங்கள். ஐட்டம் ஆஃப் ஒர்க்கில் முதல்ல இந்த ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுங்க. எர்த் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்கு, ஸ்டோன் ஃப்ளோரிங்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் யூனிட்டுக்கு போங்க. யூனிட்டில் போனால் எர்த் ஒர்க்குக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 0% CFTன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே போட்டுருங்க. பிரிக்குக்கு பர்சன்டேஜ் CFT, ஸ்டோனுக்கு பர்சன்டேஜ் CFT. 0னா 1000, பர்சன்டேஜ்னா 100. ஓகேவா? இப்போது ரேட்டுக்கு வாங்க. ரேட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். the rates of work done were subject to the tendered premium of 10%. ப்ரீமியம்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா எல்லா ரேட்லேயும் 10 ரூபாய் அதிகமாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் எல்லா ரேட்லேயும் 10 ரூபாய் கம்மி, டிஸ்கவுண்ட் 10 ரூபாய் இருந்தது. இதில் ப்ரீமியம் 10 ரூபாய் இருக்குது, 10% இருக்குது. அதனால் எல்லாத்துலேயும் 10 ரேட்டில் 10% அதிகமாக்கிக்கணும்னு அதுக்கு அர்த்தம். இப்போ இங்கே எர்த் ஒர்க்குக்கு 300 ரூபா கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய்னா 300 ரூபாய்க்கு 10% 30 ரூபாய். அப்போ 330 ரூபாய் இங்கே போட்டுக்கிறோம். இங்கே பிரிக் ஒர்க்குக்கு 1200 கொடுத்துருக்காங்க. அதுக்கு 10% போட்டிங்கன்னா 120 ரூபா வரும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1320 ரூபா வரும். ஆனால் இங்கே 1210 ரூபா போட்டிருக்காங்க. அது ஏன்னா இங்கே ரெண்டாவது லைன் சொல்கிறாங்க, அட் த டைம் ஆஃப் பாசிங் தி செகண்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில் டெஸ்ட் செக் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ரீவேலிட் that the contractor had used inferior type of bricks. The rate had to be reduced by ₹100 per CFT of brick machiners அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த டெஸ்ட்டு செக் ரெண்டாவது பில் பே பண்ணும்போது டெஸ்ட்டு செக் பண்ணும்போது அந்த செங்கல் வந்து நல்ல செங்கலாக அவர் யூஸ் பண்ணல. அதனால் அவருக்கு 100 CFTக்கு 100 ரூபாய் கம்மி பண்ணுறாங்களாம். இங்கே வந்து 100 CFT தான் ஏற்கனவே அதாவது 100 CFTக்கு தான் இங்கே ரேட்டே கொடுத்துருக்கு. அப்போ 100 CFTக்கு 100 ரூபானா ஓகே. இங்கே 1200 ரூபாயில் 100 ரூபாவை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் 1100 ரூபாய் தான் இப்போ ரேட்டு. அந்த 1100 ரூபாய்க்கு 10% போட்டிங்கன்னா 110 ரூபா. 1100 + 110 1210. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த சம்மெல்லாம் இப்படி தான் ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ஒரு சமயம் 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் அக்கௌண்ட் சைடில் இல்லாதவங்களுக்குலாம் இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி தான். அப்புறம் உங்களுக்கே இந்த சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஓகே, அப்புறம் இங்கே அந்த ரேட் போட்டுட்டோமா. அப்புறம் ஸ்டோன் ஃப்ளோரிங்க்கு எதுவும் சொல்லலை அவங்க. அது 1200 ரூபாய் 100 CFTன்னு சொல்லியிருக்காங்க. 1200க்கு 10% போட்டிங்கன்னா 220. 220ம் 1200 ஆட் பண்ணிங்கன்னா 2420. அவ்வளோதான். இந்த ரேட்டு காலத்தை நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் குவான்டிட்டிஸ் அப் டு டேட்டு. இந்த குவான்டிட்டிஸ் அப் டு டேட்டுன்றது என்னென்னா
இது வரைக்கும் இந்த வேலையில் நடந்த மொத்த குவான்டிட்டி அப்படின்றது தான் அப் டு டேட்டுன்ற அர்த்தம். சின்ஸ் ப்ரீவியஸ் பில்னால் இந்த அப் டு டேட்டுக்கு முன்னாடி ஒரு பில், ப்ரீவியஸ் பில்னால் இந்த சின்ஸ் ப்ரீவியஸுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு பில்னு அர்த்தம். சின்ஸ் ப்ரீவியஸ்ன்றது ஃபஸ்ட்டு பில்லு, சின்ஸ் ப்ரீவியஸ்ன்றது செகண்ட் பில்லு, அப் டு டேட்டுன்றது இந்த ஃபஸ்ட்டு பில்லும் செகண்ட் பில்லும் ஆட் ஆனது. இது எப்பயுமே நீங்கள் மறக்கவே கூடாது. ஒரு ஃபார்முலா மாதிரி திரும்ப திரும்ப மைண்டில் சொல்லிகிட்டே இருங்க. ஓகே, இப்போது குவான்டிட்டியில் வந்து 6 lakhs, அவங்களே எர்த் ஒர்க்கில் 6 lakhs சிஎஃப்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 6 lakhs அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். பிரிக்குக்கு 30,000 சிஎஃப்டி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுக்கிறோம். ஸ்டோன் ஃப்ளோரிங்க்கு 10,000 சிஎஃப்டி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போடுறோம். இதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது மல்டிப்ளை பண்ணுறோம். 330 × 6 198, 6 lakhs 198. இந்த 6 lakhs இங்கே 1000 கொடுத்ததுனால 6 lakhs டிவைடட் பை 1000 × 330. உங்களுக்கு வந்து இந்த 1000 சிஎஃப்டி 100 சிஎஃப்டி இதெல்லாம் குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு தானே இருக்குதுன்னு போடாமல் கேல்குலேட்டரில் பொறுமையாக போடுங்க. 6 lakhs டிவைடட் பை 1000 × 330 அப்படி போடுங்க. 30,000 டிவைடட் பை 100 × 1210 போடுங்க. 10,000 டிவைடட் பை 100 × 2420 போடுங்க. இப்படி போட்டு இதோட டோட்டலை நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மில் இந்த ஃபஸ்ட்டு பில்லுன்றது ஹைடாக இருக்கும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே நீங்கள் எக்ஸாமில் போய் போட்டால் கூட இந்த டேப்லர் காலம் படி போட்டுட்டு அந்த சின்ஸ் ப்ரீவியஸ்க்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு பில்லு, நான் இந்த கைட்லேயே நான் போட்டிருக்கேன் பெனில், ஃபஸ்ட்டு பில்லுன்னு போட்டு அதோட டோட்டலையும் சைடில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த சம் தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பில்லுக்கு என்ன சொல்கிறாங்க, இங்கே பேமெண்ட் மேட் இன் தி ஃபஸ்ட்டு ரன்னிங் அக்கௌண்ட் பில் வேரஸ் பிலோ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது அவங்க அந்த கான்ட்ராக்டர் ஃபஸ்ட்டு அந்த வேலையை தொடங்கிட்டு ஃபஸ்ட்டு பில் கொடுக்கும்போது எதுக்கெல்லாம் பில் கொடுத்தாரு அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ப்ரீவியஸ்ன்றது ஃபஸ்ட்டு பில். ஓகே, இப்போ எர்த் ஒர்க்குக்கு 3 lakhs சிஎஃப்டி கொடுத்துருக்குறாரு. எர்த் ஒர்க்குக்கு 3 lakhs சிஎஃப்டி கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்னா இன்னொன்று இதுக்கு நீங்கள் இப்போ ரேட் எப்படி எடுக்கணும்னா அந்த செங்கல் வந்து மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சது சின்ஸ் ப்ரீவியஸில் தான், அதாவது செகண்ட் பில்லில் தான் கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு பில்லை பொறுத்த வரைக்கும் செங்கலோட பிரச்சனை அவருக்கு எதுவும் வரலன்னு இங்கேயும் கொடுக்கல. அப்போது 3 lakhs சிஎஃப்டி நீங்கள் ஃபஸ்ட்டு பில்லுக்கு பே பண்ணியிருக்காருன்னா 3 lakhsனால் 3 lakhs டிவைடட் பை 1000. இதுக்கு நீங்கள் ரேட் என்ன எடுக்கணும்னா இங்கே ரேட் என்ன சொல்லியிருக்காங்க, 1200 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு 10% ப்ரீமியம் வச்சிங்கன்னா 1200 10% 120, அப்போ 1320 ரூபா. இப்போ 1320 இன்ட்டு 200. நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற எர்த் ஒர்க்கை விட்டுட்டு பிரிக்குக்கு வந்துட்டேன், சாரி. இப்போ எர்த் ஒர்க்குக்கு 3 lakhs கொடுத்துருக்குறாங்க. 3 lakhs இன்ட்டு 330 lakhs இன்ட்டு 330 போட்டிங்கன்னா உங்களுக்கு 99,000 வரும். அதாவது 3 lakhs டிவைடட் பை 1000 இன்ட்டு 330. ஓகேங்களா, அது போட்டிங்கன்னா 99,000 வரும். ரெண்டாவது இருக்கிற பிரிக்குக்கு தான் நான் இதை சொல்கிறதுக்கு தெரியாமல் எர்த்துக்கு சொல்லிட்டேன், சாரி. பிரிக்கில் என்னென்னா பிரிக்கில் செகண்ட் பில்லில் தான் மிஸ்டேக்கு, ஃபஸ்ட்டு பில்லில் வந்து எதுவும் சொல்லலை. அதனால் பிரிக்கோட ஃபஸ்ட்டு பில்லுக்கு ரேட் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா இந்த 1200 இன்ட்டு 10% ஆட் பண்ணிட்டிங்கன்னா 1320 வரும். 1320 இன்ட்டு 200, அதாவது 20,000 டிவைடட் பை 100 இன்ட்டு 1320 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,64,000 கிடைக்கும். இதான் ஃபஸ்ட்டு பில்லு. ஓகேங்களா, அப்புறம் ஃபஸ்ட்டு பில்லில் வந்து அவங்க ஸ்டோனை யூஸ் பண்ணல, ஸ்டோன் ஃப்ளோரிங்கிறது அந்த வேலை அவங்க ஃபஸ்ட்டு பில்லில் பண்ணல. அதனால் அதுக்கு ஹைஃபன் போட்டுட்டிங்கன்னா இப்போது இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது அப் டு டேட்லேருந்து ஃபஸ்ட்டு பில்லை மைனஸ் பண்ணிங்கன்னா சின்ஸ் ப்ரீவியஸ் கிடைக்கும். அதுதான் இந்த கைடில் டேப்லர் காலத்துக்குள்ளே இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பில்லை கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு செகண்ட் பில் கரெக்டாக கிடைக்கும். இப்படியே மைனஸ் பண்ணி போட்டுருங்க. 1,98,000 மைனஸ் 99,000 பண்ணிங்கன்னா 99,000 கிடைக்கும். 3,63,000 மைனஸ் 2,64,000 பண்ணிங்கன்னா 99,000. அப்புறம் 2,42,000 இங்கே ஐஃபன் இருக்குது, அப்போனா இங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். 2,42,000 மைனஸ் 0 2,42,000 தான் திரும்பி வரும். அதை அப்படியே சின்ஸ் ப்ரீவியஸில் போட்டுடுறீங்க. ஏன் இங்கே வரலைன்னா செகண்ட் பில்லில் தான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பில்லை யூஸ் பண்ணுறோம். அதனால் செகண்ட் பில்லில் 2,42,000 போட்டுடுறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் கரெக்டாக போட்டோம். இப்போ டோட்டல் போடுறோம். டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டு டேட் 8,03,000. இந்த 8,03,000 அப்படின்றது என்னென்னா
இந்த முழு வேலையோட மெட்டீரியல் காஸ்ட். ஓகேங்களா? இப்போது இதில் டிடெக்ட் வேல்யூ ஆஃப் ஷோன் ஆன் ப்ரீவியஸ் பில். இந்த 3,63,000 எப்படி வந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டல் அதை தான் இங்கே போடுறோம். நெட் வேல்யூ ஆஃப் ஒர்க் சின்ஸ் ப்ரீவியஸ் பில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டல் தான் இங்கே வருதுன்னு அர்த்தம் இல்லை இதுக்கு, ஆனால் அதுதான் வரும். இப்போ சின்ஸ் ப்ரீவியஸ் மைனஸ் இந்த அப் டு டேட் பண்ணிங்கனாலே 3,63,000 வரும். இந்த 3,63,000 டோட்டல் வந்து இந்த ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டலோட மேட்ச் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டட் நல்லபடியாக போட்டு முடிச்சுட்டு செக்யூர்ட் அட்வான்ஸ்க்கு நம்ம வரோம். செக்யூர்ட் அக்கௌண்ட் ஆஃப் செக்யூர்ட் அட்வான்ஸ் இந்த காலம் போட்டுக்கிறோம். இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் செக்யூர்ட் அட்வான்ஸ் வாஸ் அலவுட் ஃபார் 40,000 bricks brought to site since the last bill. அதாவது செகண்ட் பில், லாஸ்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில், சின்ஸ் தி லாஸ்ட் பில். சின்ஸ் தி லாஸ்ட் பில்ன்றது செகண்ட் பில்லு. அப்புறம் 1,40,000 bricks தான் வந்து ஃபஸ்ட்டு பில்லில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு பில்லில் ஃபஸ்ட்டு ரன்னிங் அக்கௌண்ட் பில்லில் இங்கே செக்யூர்ட் அட்வான்ஸ் ஆன் 5 lakhs bricks-ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு பில்லில் இங்கே சைடில் கொடுத்துருக்கிற ரேட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. அது வந்து எஸ்டிமேட் ரேட் தான். ஆக்சுவலாக என்ன இஷ்யூ ரேட்டுன்றது இது உள்ளே நடக்கிறது தான். ஒர்க் அப் சைக்கிள் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதனால் அது மாதிரி இதுக்குள்ளே இங்கே என்ன பிரிக்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அந்த நேரத்தில் என்ன ரேட்டோ அதை தான் எடுத்து போடணும். ஓகே, இப்போ செக்யூர்ட் அட்வான்ஸில் 5 lakhs bricks போட்டிருக்காங்க. செக்யூர்ட் அட்வான்ஸ்னால் என்ன, நான் ஃபஸ்ட்டு சம்லேயே சொல்லியிருந்தேன். செக்யூர்ட் அட்வான்ஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்டர் மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டாருன்னா அதில் 75% அமௌண்ட்டு நம்ம அவருக்கு கொடுப்போம். அது எல்லா மெட்டீரியலுக்கும் கொடுக்க மாட்டோம். நம்ம அக்ரிமெண்ட்டில் இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இதுக்கு 75% நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் செக்யூர்ட் அட்வான்ஸ் பிரிக்ஸுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஏன் சிமெண்ட்டுக்கெல்லாம் வந்து செக்யூர்ட் அட்வான்ஸ் இல்லை, எர்த் ஒர்க்குக்கெல்லாம் ஏன் இல்லை, எர்த் ஒர்க்குக்கு வராது, மெட்டீரியல் வாங்கினா மட்டும் தான் வரும். பிரிக்குக்கெல்லாம் ஏன் இல்லைன்னா அதுக்கெல்லாம் அவங்க வந்து செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பேசியிருக்க மாட்டாங்க. இதுக்கு மட்டும்தான். ஏன்னா இது நீங்கள் வந்து டிவிஷனல் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வரும். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்க செக்யூர்ட் அட்வான்ஸ் பிரிக்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா 5 lakhs bricks-க்கு செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதை இங்கே போட்டுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் பில் 5 lakhs. அப்புறம் யூட்டிலைஸ்டு சின்ஸ் ப்ரீவியஸ் பில் 1,40,000. அதாவது ஃபஸ்ட்டு பில்லில் வந்து செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ செங்கலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 1,40,000 அந்த செங்கலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது 5 lakhs-ல் 1,40,000க்கு பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் குவான்டிட்டி அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னா 3,60,000 செங்கல் இருக்கும். இதில் இந்த பில்லுக்கு 40,000 செங்கல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த லைன்லேயே, அதையும் இங்கே ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். போட்டால் உங்களுக்கு 4 lakhs. அவங்க தனியாக பிரிச்சுக்காங்க. ஏன்னா 4 lakhsன்னு டேரெக்டாக போட்டால் அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு இங்கே பிரித்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதோட ரேட் வந்து இங்கேயே சொல்லியிருக்காங்க. 100 கல்லுக்கு 320 ரூபான்னு. அந்த 320 அப்படியே போடுறோம். டிஸ்கிரிப்ஷனில் பிரிக்ஸ், இது என்ன செங்கல், அதனால் அந்த பிரிக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். யூனிட் வந்து 0%. 100 கல் இல்லை, 1000 கல்லுக்கு 320 ரூபாய்ங்க. இந்த பர்சன்டேஜ் பக்கத்தில் ஒரு சின்னதாக 0 போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க 0 இந்த சம்மில் வந்து 0 இந்த பக்கம் போடுறதுக்கு இந்த பக்கம் போட்டாங்க. இன்னொன்று இந்த புக்கில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. இந்த புது புக்கு வாங்கினவங்களுக்குலாம் வந்துட்டு கரெக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புக்கோட லாஸ்ட்டில் அட்டையில் ஒட்டி வச்சுருங்க. அவங்க அதுலேயே வந்துட்டு எந்தெந்த பேஜில் என்னென்ன மிஸ்டேக்னு சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. யூனிட்டில் 0% போட்டுட்டு, அதாவது 1000 கல் வந்து 320 ரூபான்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெடியூஸ் ரேட். இந்த செக்யூர்ட் அட்வான்ஸ்ன்றதே 75% கொடுக்குறது தான். அதனால் ரேட்டில் 320 ரூபாயில் 75% 240 போட்டுக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 4 lakhs divided by 1000 into 240. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 96,000 கிடைக்கும். இந்த 96,000ன்றது வந்துட்டு as per this billனா என்னது, செகண்ட் பில். ஓகே, டோட்டல் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் as per previous bill
1,20,000. நெட் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் பர் ப்ரீவியஸ் பில் அப்படின்றது என்னென்னா 1,20,000. அதாவது இந்த ஃபுல் இதுக்கும் செக்யூர்ட் அட்வான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,20,000 ரூபாய். இங்கே 5 lakhs பிரிக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா முதல்ல, அதுதான் அது. அந்த 5 lakhs கல்லுக்கு எவ்வளோ செக்யூர்ட் அட்வான்ஸு, அதாவது இந்த வேலையில் அவங்க மொத்தம் யூஸ் பண்ண கல்லே 5 lakhs, அதுதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த 5 lakhs எங்களுக்கு எவ்வளோ செக்யூர்ட் அட்வான்ஸ் வரும்னா 1,20,000. அந்த 1,20,000ல் அவங்க முதல்ல இந்த இதுக்கு வந்து 96,000 ரூபாய் கொடுக்கணும். அதை மைனஸ் பண்ணிட்டா 24,000. இது வந்து ஃபஸ்ட்டு பில்லுலேயே இந்த 24,000 ரூபாவை கொடுத்துருப்பாங்க, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஆஃப் செக்யூர்ட் அட்வான்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்க. இந்த அக்கௌண்ட் ஆஃப் செக்யூர்ட் அட்வான்ஸில் எப்பயுமே நெட் அமௌண்ட் வந்து மைனஸில் தான் வரும். காலம் ஈன்றது. சின்றது வந்து இந்த பில்லுக்கு கொடுக்க வேண்டிய செக்யூர்ட் அட்வான்ஸு, இந்த 1,20,000ன்றது மொத்த செக்யூர்ட் அட்வான்ஸு, இந்த -24,000ன்றது லாஸ்ட்டு பில்லுக்கு கொடுத்துருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அது முடிஞ்ச பிறகு மெமரண்டம் ஆஃப் பேமெண்ட். இதில் மொத்தம் 3 பார்ட்டு, இதில் 3வது பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் ஆக்சுவலி மெஷர்டு, அது இங்கே இருக்கிற இந்த 8,03,000 இதுதான் இந்த வேலை நடந்ததில் மொத்த பில்லோட அமௌண்ட்டு. இன்னொன்று, இந்த சம்மை வந்து நீங்கள் போடும்போது சம்மை பார்க்காம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து போடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இல்லை இதை தான் இங்கே போட்டுக்கணும் அங்கங்கே போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்காதீங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டோட்டல் அப் டு டேட் அட்வான்ஸ் பேமெண்ட் 50,000. இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட் ஒர்க்குன்னு, அந்த 50,000 அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 96,000ன்றது செக்யூர்ட் அட்வான்ஸ், அதாவது இந்த பில்லுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய செக்யூர்ட் அட்வான்ஸ், அது 96,000 இங்கே போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 9,49,000. ஃபஸ்ட்டு 3 இது என்னென்ன போடுவோன்றதை ஒரு சம்லையும் நீங்கள் போட உங்களுக்கே பழகிடும். அதாவது டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன்னை போடுவோம், அதுக்கப்புறம் அட்வான்ஸை போடுவோம், அதுக்கப்புறம் செக்யூர்ட் அட்வான்ஸ் போடுவோம். செக்யூர்ட் அட்வான்ஸில் சிஏ இங்கே போடுறோம், 3த்தையும் ஆட் பண்ணிடுறோம். இங்கே வந்து டிடெக்ட் வித்தீல்டு சொல்லியிருக்காங்க. வித்தீல்டுனா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்லிட்டேன். வித்தீல்டுனா என்னென்னா, நம்ம ஒரு பில்லும் பே பண்ணும் போது அதில் 2.5% பிடிச்சி வச்சுக்குவோம். ஆனால் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும் போது 5%, அதாவது அந்த கான்ட்ராக்டர் ஒரு 10 பில்லு ஒரு வேலையை கொடுத்து அதில் ஒரு 5 பில்லு வரைக்கும் அவர் போவார் அப்படின்னா ஒரு பில்லுலேயும் 5% பிடிப்போம். லாஸ்ட்டு பில்லில் 2.5%. இதுதான் நம்ம வேலையாக பண்ணுறோம். ஆனால் அதை விட்டுருங்க. இப்போ இந்த சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்தீல்டு 2.5% பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பில்லில் 2.5% வித்தீல்டு பிடிக்கணும். வித்தீல்டுன்றது வந்து செய்கிற வேலையில் 2.5% பிடிக்கணும். அது ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த வேலையில் எதனா மிஸ்டேக் இருந்தால் அவர் முடிச்சுட்டு போயிட்ட பிறகு அவர்கிட்ட போய் நம்ம அதை பற்றி நம்ம கேட்க முடியாது, அவர் பண்ணியும் கொடுக்க மாட்டார். அதனால் அவரோட பிடி நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 2.5% பிடிக்கிறோம். அதுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்போம், ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை அந்த வேலை முடிஞ்சு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அவர் வந்து நமக்கு அவர் செஞ்ச வேலையில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நல்லபடியாக தான் இருக்குன்னா அவர் நம்மளுக்கு லெட்டர் கொடுப்பார், என்னோடய வித்தீல்டு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அவருக்கு அந்த வித்தீல்டை திருப்பி கொடுத்துருவோம். ஆனால் 6 மாதம் 1 வருஷம் அந்த வேலையோட 2.5% அமௌண்ட்டு நம்ம கையில் வச்சுருப்போம். இதுதான் வித்தீல்டுன்றது. இது வந்து சம்முக்கு மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதுலையும் இது வருது. ஓகே, இந்த சம்மில் வித்தீல்டு வந்துட்டு எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில் வரும்போது இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது கொடுக்குறாங்க. அதாவது கான்ட்ராக்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஆஸ் பெர் செகண்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில். செகண்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில் உங்கள் கைக்கு வருதுன்னா அப்போ இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி இது அர்த்தம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்தீல்டு அதில் 2.5% பிடிங்க, அப்புறம் வாட்டர் சார்ஜஸ்க்கு 1% பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வித்தீல்டுன்றது எப்பயுமே டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டனில் தான் நம்ம பிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரன்னிங் அக்கௌண்ட் பில்லுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் வந்து 3,63,000 ஃபஸ்ட்டு பில்லில். இதில் தான் அதாவது செகண்ட் பில் கைக்கு வரும்போது தான் இந்த வேலையை பண்ணணும். ஆனால் இந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டலில் பண்ணணும்னு அர்த்தம்.
அப்போது 3,63,000 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டல் வேல்யூ. இதில் 2.5% வித் பிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 3,63,000 2.5% போட்டிங்கன்னா 9,075 வரும். அதை இங்கே போட்டுக்கிறோம். இங்கே வந்து டிடெக்ட் அமௌண்ட் வித் ப்ரீவியஸ் பில் திஸ் பில். எப்போயுமே வித் போடும்போது இப்படி தான் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு போடுவோம். ஆனால் அதை இங்கே பின்னாடி வந்து ஃபிகர் ஃபார் ஒர்க் அப்ஸ்ட்ராக்டில் -9,075 போட்டுருவோம். மைனஸ் ஏன் மைனஸ் போடுறோன்னா இது இது எல்லாமே நம்ம எதுக்கு பண்ணிகிட்ருக்கோன்னா கான்ட்ராக்டருக்கு நான் ஒரு வேலையில் எல்லாம் முடிஞ்சிட்டு எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சம்மே. இப்போது இதில் வித் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதனால தான் -9075. அதாவது நம்மளுக்கு அவர் நமக்கு நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய காசில் இதை கழிக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்படி சொல்கிறோம். ஓகே, அதை இங்கே போட்டுக்கிறோம். இதோட இங்கே 8,03,000 அட்வான்ஸ் 50,000 அப்புறம் செக்யூர்ட் அட்வான்ஸ் 96,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9,49,000 வரும். அதுதான் கேன்னு சொல்லி இங்கே வச்சுக்கிறோம். இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆல்ரெடி மேட் ஆஸ் பெர் என்ட்ரி கே. இது என்னென்னா இங்கே வந்து 4,73,925 எப்படி போட்டிருக்கோன்னா இந்த 3,63,000 அப்படின்றது அதாவது இந்த 9,49,000ன்றது டோட்டல். இந்த டோட்டலில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பில்லில் நடந்த டிரான்சாக்ஷனில் பே பண்ண எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரோம். அதுதான் அதாவது ஃபஸ்ட்டு பில்லில் 3,63,000 ஃபஸ்ட்டு பில்லுக்கு பே பண்ணிட்டோம். 1,20,000 அப்படின்றது வந்து செக்யூர்ட் அட்வான்ஸ். அதை போட்டுக்கிறோம். -9,075 அதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 4,73,000 கிடைக்கும். அதாவது ஒரு பில்லில் பே பண்ண வேண்டியது எல்லாத்தையும் அந்த பில்லுக்கான ரெக்கவரி போக மிச்சம் என்னெல்லாம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் இதில் எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணிடுறோம். இது உங்களுக்கு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதாவது 9,49,000ல் 3,60,000ன்றது முதல்ல நம்ம பே பண்ண பில்லு, 1,20,000ன்றது டோட்டல் செக்யூர்ட் அட்வான்ஸு, அதுக்கப்புறம் 9,075 அப்படின்றது வந்து வித்தில்டு. இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுறோம். அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 4,73,925 கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதில் வந்து ரெக்கவரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கவரிஸ் என்னன்னா ரெக்கவரி 8A 8Bன்னு இருக்கும். 8Aன்றது இந்த பில்லுக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம். 8Bன்றது காமனாக இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட், இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இந்த 30,000 இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? காஸ்ட் ஆஃப் சிமெண்ட் சப்ளைடு 30,000 இதுதான் 8A. இந்த 8Aவை அப்படியே இங்கே 30,000 போட்டுக்கிறோம். வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது 8A. 8A ப்ளஸ் 5B. 5Bன்றது வித்தில்டு. இந்த ரெண்டுத்தையும் அதாவது 30,000 9,000 மைனஸ் பண்ணால் 20,925 இங்கே இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடில் இந்த 30,000 இங்கே இப்படியே தான் இருக்கும். ரெண்டு இடத்துல 9,000 மைனஸ் ஆகுது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த 4,73,000ல் இந்த 30 மட்டும்தான் மைனஸ் ஆக போகுது. இது இங்கே சைடில் ஜிக்கு இதை காமிக்கிறாங்க. இந்த ஜின்றது வந்து 5B ப்ளஸ் 8Aன்றது. 5Bன்றது வித்தில்டு, 8Bன்றது வந்துட்டு அந்த ஒர்க்குக்கு மட்டும் மெட்டீரியலுக்கான செலவுன்னு சொல்கிறது. இந்த ஜியை ஏன் இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்ம வந்து இந்த சம் கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம்ல, D + E - G அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜி என்னதுன்றதுக்கு தான் இங்கே இவங்க பிரித்து காமிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் 8B இப்போ போடுறோம். 8B வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டில் 2.5% சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன்னில் தான் செக்யூரிட்டி டெபாசிட் போடணும். அதாவது 8,03,000ல் 2.5% போட்டிங்கன்னா 20,075. இன்கம் டேக்ஸ் 2%. இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அது என்னென்னா D + E + F. D + E + F அப்படின்றதுனா என்னென்னா Dனா இங்கே Dன்றது வந்துட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டு. Dனா அட்வான்ஸ் பேமெண்ட். அதுதான் இந்த சம் போடும்போது D எது, E எது, C எது, F எது இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இல்லைனா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஈனா என்னென்னா செக்யூர்ட் அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு பில்லுக்கு பே பண்ணுறது. சீனா என்னென்னா செகண்ட் பில்லுக்கு பே பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா சீனா என்ன, ஈனா என்ன, டீனா என்னன்னு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டி வந்து அட்வான்ஸு, இ வந்து
செக்யூர்ட் அட்வான்ஸு. எஃப்ன்றது வந்து இந்த சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லோட டோட்டல் தான் எஃப். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2% மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த செக்யூர்ட் அட்வான்ஸ் மட்டும் மைனஸில் இருக்கும். அதனால் அதாவது இதில் மைனஸில் இருக்கிறனால மைனஸ் டியையும் இயும் எஃப்ஐயும் ஆட் பண்ணி டியை மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே -24,000 அப்படின்னு இருக்கணும். அதில் வர பேலன்ஸ் அதை வந்து 2% போட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் ஜிஎஸ்டி 1% போட சொல்லியிருக்காங்க. அதுவும் இதே இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்ச 4,66,000 தான் 1%. அப்புறம் ஜிஎஸ்டி அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி 1%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 1%. இதெல்லாம் போட்டிங்கன்னா 4,660, மறுபடியும் 4,660. வாட்டர் சார்ஜஸ் 1% போட சொல்லியிருக்காங்க. வாட்டர் சார்ஜஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்களே இந்த சம்மில் சொல்லியிருக்காங்க. சார்ஜஸ் ஃபார் யூஸ் ஆஃப் வாட்டர் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் அட் தி ரேட் ஆஃப் 1 rupee % ஆஃப் அப் டு டேட் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் எக்ஸப்ட் எர்த் ஒர்க். அப் டு டேட் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன்ன்றது இங்கே 8,03,000. 8,03,000ல் எர்த் ஒர்க்கை மட்டும் விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் நீங்கள் -1,98,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,05,000 கிடைக்கும். அந்த 6,05,000ல் 1% வாட்டர் சார்ஜஸ் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 1% கண்டுபிடிச்சிங்கன்னா 6,050. ஓகே, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க. இப்போ 8Bயோட டோட்டல், 8Aவோட டோட்டல் 30. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த 4,73,925ல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 4,03,10 rupees. இதை தான் செக்காக போட்டு நீங்கள் அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்க போகிறீங்க. அதாவது இந்த வேலையில் ஃபுல்லாக ஃபைனலாக நம்ம இந்த ரன்னிங் அக்கௌண்ட்ன்றதே ஃபைனல் பேமெண்ட்டு தான். ஃபைனலாக ஒரு பேமெண்ட் பண்ணும் போது கான்ட்ராக்டருக்கு ₹1 கூட விடாமல் கரெக்டாக பிடிச்சிட்டு அவருக்கு செக் இஷ்யூ பண்ணணும். அதுதான் இதோட கான்செப்ட்டு. அதனால் என்னெல்லாம் அமௌண்ட்டு பிடிக்கணுன்றது கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக அதை மைனஸ் பண்ணிவிட்டு செக் இஷ்யூ பண்ணுறீங்க. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டட் நீட்டாக போட்டுருங்க. செக்யூர்ட் அட்வான்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மெமரண்டம் ஆஃப் பேமெண்ட் போட்டுருங்க. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். 2-3 சம் தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணிவிடுங்க. ஏ அப்படின்னா என்னது, பி அப்படின்னா என்னது. ஏனா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன், பினா அட்வான்ஸு, சினா செக்யூர்ட் அட்வான்ஸில் இந்த பில்லுக்கு கண்டுபிடிக்கிறது, கேனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் 8Aனா இந்த பில்லுக்கு யூஸ் பண்ணுற செலவுகள் மட்டும்தான். 5Bனா வித்தில்டு, சினா செக்கு. அதுக்கப்புறம் ஹெச்னா அந்த இதில் லாஸ்ட்டாக இந்த கே கண்டுபிடிக்கிறோம்ல, கேல 8B மட்டும் மைனஸ் பண்ணி வர்றது தான் செக் அமௌண்ட், ஹெச்ன்றது. அதுக்கப்புறம் எஃப்னா செகண்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில்லோட டோட்டல். இப்படி நீங்கள் இந்த ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களே, இந்த எல்லா ஆல்ஃபபெட்டுக்கும் என்னென்ன அப்ரிவேஷன் சொல்லிட்டு நீட்டாக எழுதிட்டிங்கன்னா இங்கே சம் போடும்போது ஏ அப்படின்னு, அப்போ ஏன்னா இது இது டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன்னு அப்படின்னு டக்குன்னு உங்களுக்கு புரியும். இதை முதல்ல நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி தயவு செஞ்சு கொஞ்சம் திரும்ப மனப்பாடம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சம் நீங்கள் போட்டது கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு H - F = D + E - G. இந்த ஹெச்ன்றது வந்து அந்த கே - 8B பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச் கிடைக்கும். எஃப்ன்றது வந்து செகண்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில்லு, டின்றது வந்து அட்வான்ஸு, ஈன்றது வந்து ஒரு நிமிஷம், நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு செக்யூர்ட் அட்வான்ஸ் அதாவது இங்கே -24,000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான். இதெல்லாம் என்ன இந்த ஆல்ஃபபெட்லாம் என்னென்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் போடும் போது வருதா, இதுதான் டக்குன்னு உங்கள் மைண்டில் வரணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்துட்டு இந்த செகண்ட் சம்மில் இருந்தாவது அதை பண்ணுங்கள். எந்த ஆல்ஃபபெட் கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கேனா வந்துட்டு அந்த A + B + C, ஏனா என்ன, பினா என்ன, சீனா என்ன எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு சம் போட ஆரம்பிங்க. தயவு செஞ்சு இந்த ஆல்ஃபபெட் முதல்ல என்னென்ன ஆல்ஃபபெட்டுக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு திரும்ப சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சம் போட ஆரம்பிங்க. இந்த சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டவுட்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க.
நான் ரொம்ப விளக்கமாக சொல்லலைனா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா திரும்பியும் அது நான் என்னென்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுவேன். எனக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த சம்மை வந்து ஃபஸ்ட்டு சம்மையே ஒரு 3-4 தடவை போட்டு பாருங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இந்த செகண்ட் சம்மையை 2-3 தடவை போட்டு பாருங்கள். ஒரு தடவை போட்டு பார்த்து ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாதீங்க. 2-3 தடவை போட்டு பார்க்க தான் உங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த அமௌண்ட்டு உட்காருது அப்படின்றத டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா எக்ஸாமில் போய்ட்டு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ஃபுல்லுமே தப்பாயிடும். அது நம்மளோட ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கிறது தான் அதுக்கெல்லாம் காரணமே. நம்ம எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு நம்மளுக்கு எந்த டவுட்டுமே வரக்கூடாது. எங்கெங்கே எந்தெந்த அமௌண்ட் போடணும் டக்குன்னு போட்டு இந்த சம் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போடுறதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது. 20 நிமிஷத்தில் கடகடன்னு ஃபில் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். அதுவும் கான்ஃபிடெண்ட்டாக முடிக்கலாம். எக்ஸாமில் போய் உட்காரும்போது 1008 டவுட் வரும் உங்களுக்கு. அப்புறமா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரும்போது நான் பண்ணது தப்பா ரைட்டா இந்த குழப்பத்திலே வருவீங்க. நீங்கள் அதுக்கு இப்போயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோடு வருவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சம்மு இன்னொன்று எக்ஸாமில் என்னென்னா ஒரு சம் தப்பாக போட்டுட்டிங்கன்னா இப்போ 3 சம் கேட்க போகிறாங்க. ஒர்க் அப்ஸ்ட்ராக்ட்டு, ரன்னிங் அக்கௌண்ட்டு, கேஷ் புக்கு. இதில் ஒன்று தப்பாக போட்டால் கூட இன்னொரு சம் போடும்போது உங்களுக்கு அப்படியே மைண்டு அப்செட்டாகவே இருக்கும். ஐயோ நம்ம அது தப்பு பண்ணவே எந்த இடத்துல தப்பு பண்ணோன்னு தெரியல. அது ரொம்ப சில்லி மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் அது பெரிய அளவில் மார்க்கை கம்மி பண்ணும். அதனால் தயவு செஞ்சு ஒரு சமயம் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறவங்களாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறவங்களும் இந்த எக்ஸாமுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இனிமேல் இந்த எக்ஸாமை நான் எழுதக்கூடாது, இந்த ஒரு தடவையிலே நான் பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஒரு சமயம் 2-3 தடவை நல்லா புரியுதுன்னு அசால்ட்டாக எடுத்துக்காமல் 2-3 தடவை திரும்ப போடுங்க. ஒரு தடவை வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு புக்கை கைடை வச்சுட்டு போடுங்க. அப்புறமா ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், அந்த சம்மை மட்டும் ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சோ இல்லை ஒரு ஜெராக்ஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக எதையும் பார்க்காம நீங்களே ஓனாக போட முடியுதான்னு பாருங்கள். அந்த சம்மை அப்படி போட முடிஞ்ச ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னா தான் இதில் நீங்கள் வந்து நல்லபடியாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ.